ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம காரைக்குடி ஸ்டைலில் காரஞ்சாரமான மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் மசாலா பொருட்களை நான் மிக்சியில் திரிக்க போகிறேன். என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், பூ இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். 2 இன்ச் அளவில் இஞ்சியும் 10லேருந்து 12 வெள்ளைப்பூடு தோலி நீக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயமும் இதுக்கு நல்லா தொளி நீக்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரஞ்சாரமான மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம இந்த மட்டன் கிரேவிக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதில் 1-2 இறல் பீஸு இருக்குது. மற்றது எல்லாமே மட்டன் தான், எலும்பு இல்லாத மட்டன் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம இப்போ காமிச்ச எல்லா மசாலா பொருட்கள் அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு திரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா திரிச்சிட்டு இதில் சின்ன வெங்காயத்தை மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக இதில் சின்ன வெங்காயத்தை இதிலே சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லா டைட்டாக கெட்டியாக வரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இஞ்சியும் பூண்டையும் தனியாக நம்ம அரைச்சி, எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம்ல, அது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நாங்கள் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சி அப்போவே சேர்க்குறதுனால நாங்கள் எண்ணெயோ உப்போ எதுவுமே சேர்த்து நான் பண்ணலை. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால தண்ணி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா அரைச்சிக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணி சேஃப்டி பண்ணி வைக்கல அப்படின்னா அதை எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் தனியாக இருக்குது. நீங்கள் அதையே நீங்கள் வீடியோ பார்க்கலாம். லிங்க் கார்ட்லேயும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். இப்போ நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டேன். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி இதிலே தண்ணி விட்டுக்கலாம். அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். பட் மட்டனும் வேகணும்ல. சிக்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வெந்துடும், மட்டன் அவ்வளோவா வேகாது. ஸோ உங்களோட மட்டனோட இது பொறுத்து நீங்கள் விசில் வச்சுக்கலாம். நாங்கள் இந்த மட்டனுக்கு 5 விசில் வச்சுருந்தோம். ஸோ அந்த மட்டனில் வேறு எதுவுமே நான் உப்பு கூட சேர்க்கலை. மஞ்சள் தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து நல்லா குக்கரில் 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை கிரேவியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் தாளிக்கிறதுக்கான பொருட்கள்: கடுகு, சோம்பு, அப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம தாளிக்கும் போது சோம்பு சேர்த்துக்கோங்க. என்னோடய சமையல் எல்லாமே பார்த்தவங்களுக்கு தெரியும், முழு சோம்பு நிறைய நான் சேர்ப்பேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் வரைக்கும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க தாளிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு டியூஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு இது எல்லாத்தையும் ஒன்றாவே எடுத்து வச்சுருந்தல எல்லாத்தையும் ஒன்றாவே தட்டிட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இதிலேருந்து கரம் மசாலா பொருட்கள் வாசனை நல்லா வெளியே வரணும். வாசனை வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்து. ஸோ உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் முதல்ல நம்ம எண்ணெயிலே காஞ்ச மிளகாயை போட்டுட்டோம் அப்படின்னா மிளகா கருப்பாக ஆயிரும். ஸோ கரிஞ்சு போன மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வெங்காயம்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் காஞ்ச மிளகா நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 மிளகாயை நல்லா 2 உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வேக விடணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த இடத்துல நான் சேர்க்கலை, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் மட்டன்லேயே சேர்த்துட்டதுனால நான் இந்த இடத்துல சேர்க்கலை. நீங்கள் மட்டனில் பாதியும் இந்த இடத்துல தாளிக்கும் போது பாதி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நான் மட்டன்லேயே நிறைய சேர்த்துட்டதுனால நாங்கள் இதில் சேர்க்கலை.
ஸோ வெங்காயமும் தக்காளியும் கருவேப்பிலை இது மூணையும் மட்டும் நல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மட்டன் வெந்திருக்கான்னு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த மட்டனை மட்டும் எடுத்து இதில் போட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து மட்டனில் இருக்க ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும். அப்போ அந்த தண்ணி எதுவும் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த தண்ணியை நம்ம இதிலேயே கடைசியாக ஊற்றி வேக வச்சுருவோம். ஏன்னா அந்த மட்டனில் உள்ள சத்தெல்லாம் அந்த தண்ணியில் போய்டும். ஸோ அது வந்து வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால் வந்து அப்படி செய்ய மாட்டோம். ஸோ நல்ல மட்டனை வந்து எண்ணெயிலே வதக்குங்க. ஒரு 3 to 5 minutes நல்லா வதக்கணும். வதக்கி கொஞ்சம் நல்லா சுருள ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி நம்ம இந்த மட்டனோட சேர்த்து நம்ம வந்து அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்ல மட்டனை வந்து நல்லா கிண்டிக்கணும். இந்த மசாலாவை நம்ம சேர்க்குறதுனால இது ஒரு நல்ல கறி மசாலா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும். நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து இதில் எல்லாத்துலேயுமே சேர்த்துருக்கோம் அப்படின்றனால நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காரத்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய காரம் கூடுதலாக வேணுமா கம்மியாக வேணுமா அப்படின்றதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டடாக போயிடணும். அது வரைக்கும் நல்லா பரட்டி விட்டு நம்ம வந்து இந்த கிரேவியை ரெடி பண்ணிக்குவோம். ஸோ இந்த மட்டனோட அந்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகி அந்த மட்டனுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து அப்படியே உள்ளே இறங்கணும். அப்படி இறங்கினா தான் அந்த மட்டன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம்ல, இந்த மட்டன் சூப்பு இந்த தண்ணியையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மட்டன் சூப்புன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது. நம்ம எலும்பில் வந்து மட்டன் சூப் செஞ்சு நம்ம தனியாக சாப்பிட்ருவோம், குடிப்போம். இந்த மாதிரி மட்டனை வேக வைக்கும்போது அந்த தண்ணியை வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து மட்டன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் மட்டன்லேயே திருப்பி எதுலையாவது ஒன்றில் சேருங்க. ஒருவேளை இந்த மட்டன் கிரேவியில் உங்களால் சேர்க்க முடியலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் குழம்பு ஏதாவது செய்யும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி குழம்பு வச்சுட்டோம். நான் அதை பின்னாடி இதிலே காமிக்கிறேன். இது வந்து மட்டன் குழம்பு. நாங்கள் எலும்பு கறி எல்லாமே மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு மட்டன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் குழம்பு முன்னாடியே ரெடி பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியை பாதியை கிரேவியில் சேர்த்துட்டு மீதி பாதியை கூட நீங்கள் அந்த குழம்புல சேர்த்துடலாம். இந்த கிரேவியில் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி வேகும்போது பார்த்திங்களா கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா வெந்து சுண்டி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவை நல்லா மையாக அரைச்சி சேர்த்துடலாம். இல்லை உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட தேங்காய் பாலை எடுத்து 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். இதை விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் தேங்காவை வந்து பேஸ்ட்டாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து சுண்ட அளவுக்கு நல்லா பரட்டி விட்டு இந்த கிரேவியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் மட்டன் குழம்போட சாதத்துக்கு, அப்புறம் வந்து ரசம்க்கு, அப்புறம் சப்பாத்தி, எல்லா தோசை இட்லிக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சும்மா வெறும் வெள்ளை சாதத்தில் கூட இந்த மட்டன் கிரேவியை போட்டுட்டு கொஞ்சம் நெய்யோ அல்லது நல்ல நெய்யோ சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.